இன்றைக்கு ஒருவேளை உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை குறைவாய் பேசி உங்களை திட்டி உங்க மனதை நோகடிக்கலாம். ஆனா எந்த விதத்திலும் நீங்க பயப்படாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு முன்பாய் நிறுத்துவார். கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தினுடைய சத்தம் முடிவிற்கு வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தினுடைய சத்தம் முடிவிற்கு வரும். இப்போ கைகளை தட்டும் போது பரலோக தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்து கொண்டிருக்கிற அந்த சிங்கம், கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாய் அடைத்து போகிற அளவிற்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் உங்களை கிருபையாய் பயன்படுத்துவாராக. ஆமென். நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர் கர்த்தர். வேதத்தில் நீங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அது வரைக்கும் 40 நாட்கள் கோலியாத் என்கிற ஒரு மனுஷன் கத்திட்டே இருக்கிறான், சத்தம் போட்டு கத்திட்டே இருக்கிறான். யாராவது ஒருத்தர் வாங்கப்பா, என் கூட வாங்க, என் கூட சண்டை போடுங்க, என்னை ஜெயிச்சுட்டு நீங்க விடுதலையை வாங்கிட்டு போங்க, அப்ப நாங்கெல்லாம் உங்களை சேவிக்கிறோம் அப்படின்னு கிட்டத்தட்ட 40 நாள் கத்திட்டு இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது அப்படின்ற ஒரு அபிஷேகம் பெற்றவன் அந்த இடத்துல வந்த உடனே எதிரே கத்துகிற கோலியாத்தினுடைய வார்த்தை அப்படியே நின்று போயிட்டு. நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் வேணாலும் கத்திட்டே கிடக்கலாம், பேசிட்டே கிடக்கலாம், சொல்லிட்டே கிடக்கலாம், அவதூறு பேசிட்டே இருக்கலாம். அதை குறித்து எதுக்குமே நீங்க கலங்காதீங்க. நீங்க அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை, உங்களுக்குள்ள அனாயிண்டிங் இருக்குது, உங்களுக்குள்ள தேவனுடைய பெரிய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்க முன்னாடி வர நீங்க ஃபீல்டுக்குள்ள வர உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அத்தனை நாவுகளையும் கர்த்தர் அதம் பண்ணி போடுகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் பேசுகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையினிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க நிற்கும் போது சத்துரு வாயை அடைப்பான். அவங்களுக்கு துணிகரம் வராது. எதுக்கு வராது அப்படின்னு சொன்னா, நேருக்கு நேர் சந்திச்சு பேசுறதுக்கு துணிகரம் வராது, நமக்கு முன்னாடி நிற்பதற்கு துணிகரம் வராது. காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை குறைவாய் பேசி உங்களை திட்டி உங்க மனதை நோகடிக்கலாம். ஆனா எந்த விதத்திலும் நீங்க பயப்படாதீங்க. ஒரு நாள் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை கொடுத்து அவனுக்கு முன்பாய் நிறுத்துவார். கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தினுடைய சத்தம் முடிவிற்கு வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி, கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத்தினுடைய சத்தம் முடிவிற்கு வரும். இப்போ கைகளை தட்டும் போது பரலோக தேவனுடைய மகிமை இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் கர்ஜித்து கொண்டிருக்கிற அந்த சிங்கம், கொக்கரித்து கொண்டிருக்கிற அந்த கோலியாத் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் வாய் அடைத்து போகிற அளவிற்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் உங்களை கிருபையாய் பயன்படுத்துவாராக. ஆமென். கோலியாத்திற்கு விரோதமாக எத்தனையோ பேருக்கு பயம் வரும்போதிலும் வேதம் சொல்லுகிறது, தாவீதிற்கு மட்டும் என்ன வரல அப்படின்னா, கோலியாத்தை பார்க்கும்போது பயமே வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை தாவீதின் மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 40 நாள் பயந்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சவுலே பயந்துட்டு நிற்கிறாரு. எல்லாரும் பயப்படுறாங்க. ஒருத்தருக்கு கூட அந்த மனுஷனுடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கிறதுக்கு தகுதி இல்லை, திராணியும் இல்லை. அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அவனுடைய உயரத்தை பார்த்தா பயம் இருக்குது. ஆனா தாவீது கோலியாத்தை டீல் பண்ணுகிற அந்த விதத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூட 1% கூட அந்த கோலியாத்தின் மேல ஒரு ஏதோ பண்ணிடுவானா அப்படின்ற பயம் கூட அவனுக்கு இல்லாம இருந்துச்சு. இதுதான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. எவ்வளவேனும் பயப்படாதீங்க, எவ்வளவேனும் பயப்படாதீங்க. அது மலையை போல நிற்கலாம், பயப்படாதீங்க. வித்தியாசமானதா இருக்கலாம், பயப்படாதீங்க. பெரியதா இருக்கலாம், பயப்படாதீங்க. அந்த கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை அப்படிதான், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத எதிர்கொள். ஜோஷுவா வந்து இந்த எனக்கு முன்பாக இருக்கிற இந்த வேலையை நான் எப்படி செய்ய போறேனோ அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் மோசையோட எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடும் கூட இருப்பேன். கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் வாக்கு கொடுக்கிறார். ஆபிரகாமோட எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன் கூடவே இருப்பேன். ஆபிரகாம் பலவீனமானவரா? ஆபிரகாம் பலவீனமானவரா? சொல்லுங்க சத்தமா, பலவீனமானவரா பலம் உள்ளவரா? உங்களை போலையா இல்ல ஸ்பெஷலா? ஆபிரகாமும் நம்மை போலதான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருக்கிறாங்க, இவனை ஏமாத்திடுவாரோன்னு பொய் சொன்னவர் தான் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம குறைச்சு சொல்லல, ஆபிரகாமும் நம்மை போல பலவீனம் உள்ள மனுஷன் தான். ஆமென். சாராய் வந்து இந்த ஆகார கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு வார்த்தையை கூட கேட்காம சாராய் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்டு, இது ஆண்டவருக்கு சித்தமா சித்தம் இல்லையா, ஏற்கனவே 75 இயர்ஸ்ல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நம்ம இப்படி பண்றது சரியா, எதையுமே கேட்காம சாராய் சொன்ன உடனே ஆகார கல்யாணம் பண்ணி அதுல ஒரு மிஸ்டேக் பண்ணாரா? சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம் குறை உள்ளவர். ஆனா ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கு குறை உள்ளவரா? ஈசாக்கு குறை உள்ளவரா? ஈசாக்கும் குறை உள்ளவர். ஈசாக்கின் தேவன். யாக்கோபு குறை உள்ளவரா? அப்பா நிறையவே குறை உள்ளவர். அவர் ஜெபம் பண்ணும்போது அவருக்கே கான்பிடென்ட் இல்லை. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த அவருடைய மாமனாரை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாரு, என் தேவன் சொல்றதுக்கு தைரியம் இல்லை அவருக்கு. என் தேவன் சொல்றதுக்கு தைரியம் இல்லை. என்ன சொல்றேன்னா, எங்க தகப்பனாராகிய ஈசாக்கின் தேவன் என்னோடு கூட இராமற் போயிருந்தார் அப்படின்னா அவருக்குள்ளேயே ஒரு இன்ஃபீரியர் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு தகுதியும் இல்லை, நம்ம போற இடம்லாம் ஏமாத்திட்டு தான் இருந்தோம். இந்த பொண்ணுக்காக 7, இந்த பொண்ணுக்காக 7. நம்ம ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் எப்படி கேட்பாரு? சரி, ஒன்னே ஒன்று இருக்குது, நம்ம தகப்பனாருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாருல்ல, அதை வச்சாவது நம்ம முன்னேறலாம். அதனால தான் சொல்றாரு, என் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராமற் போயிருந்தார், என்னை நீர் வெறுமையாய் அனுப்பியிருப்பார். ஆனா ஆபிரகாம், ஆண்டவர் வந்து எந்த இடத்துலையும் நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்றதுக்கு கர்த்தர் தயங்கவே இல்லை. உங்க பலவீனமும் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், நான் பலவீனமான பாண்டம், நான் செய்ய விரும்பாததையே நான் செய்யறேன், நான் என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா? அந்த சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமோடு நான் இருந்தது உண்டானால் உன்னோடும் கூட இருப்பேன். நான் ஈசாக்கோடு இருந்தது உண்டானால் உன்னோடும் கூட இருப்பேன். நான் யாக்கோபோடு இருந்தது உண்மையானால் உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முழு பலத்தோடு கூட கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் ஆபிரகாமின் தேவன், நீர் ஈசாக்கின் தேவன், நீர் யாக்கோபின் தேவன், நீர் எனக்கும் தேவனாயிருக்கிறீர், நீர் எனக்கும் தேவனாயிருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். என்னுடைய எல்லா இயலாமையும் அவர் எடுத்துட்டு அவருடைய பலத்தை எனக்கு தந்தாரு. என்னுடைய எல்லா குறைவையும் அவர் எடுத்துட்டு அவருடைய நிறைவை எனக்கு கிருபையாய் தந்தார். என்னுடைய பலவீனத்தை எல்லாம் அவர் எடுத்துட்டு அவருடைய பலத்தை எனக்கு கிருபையாய் தந்தார். நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாரை காட்டிலும் வித்தியாசமானவர். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி எனக்காக தரித்திரனான ஒரு தேவனை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு சொல்லுங்க, இயேசுப்பா நீ நல்லவர்,
இயேசப்பா நீ நல்லவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர். எல்லா தீமையும் அவர் எடுத்துட்டு அவர் எனக்கு நன்மையே கத்த தந்தார். அந்த தேவனை எல்லாரும் பாடி கத்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கைகளை தட்டிக்கொண்டே பாடி நன்றி. நல்லவன் நீ, மிகவும் நல்லவன், நல்லவன் நீ, நன்மைகள் செய்வான். பாடுவோம். நல்லவன் நீ, மிகவும் நல்லவன், நல்லவன் நீ, நன்மை. இன்னும் முழு பலத்தோடு நல்லவன் நீ, நல்லவன் நீ, நன்மைகள் செய்பவன் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, பாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீருமையே, பாதிக்க கொடுத்தீரே திரு உடலை எனக்கா. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. பாடுவோம். உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவன் மிகவும் நல்லவன், நல்லவன் நன்மைகள் செய்பவன். சொல்லுவோம். நல்லவன் மிகவும் நல்லவன், நன்மைகள் செய்பவன். பாவத்தின் முழு உருவமாய் பாவியானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் பாவமானீரே, பிரிக்கப்பட்டீரே என்னை இணைத்திடவே. உங்க அன்பு பெரியது. பாடுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவன் மிகவும் நல்லவன், நல்லவன் நன்மைகள் செய்பவன். சொல்லுவோம். நல்லவன் மிகவும் நல்லவன், நல்லவன் நன்மைகள் செய்பவன். சாப முள்முடியை சிரசினிலே சுமந்திரே, சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாப முள்முடியை சாபமாய் தொங்கினீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது. சொல்லுங்க. உங்க அன்பு பெரியது, உங்க அன்பு பெரியது, ஈடிணையற்றதே. உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க கிருபை பெரியது. கிருபையான இயேசுவே, நல்லவன் மிகவும் நல்லவன், நல்லவன் நன்மைகள். கைகளை மேல தட்டி. நல்லவன் மிகவும் நல்லவன், சத்தமாய் பாடி நன்மைகள் செய்வன். சொல்லுவோம். நல்லவன், நல்லவன் மிகவும் நல்லவன், நல்லவன் நன்மைகள் செய்வன். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே.
எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தந்தை போல என்னை சுமந்து சொல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை கைகளை மேல தடி. எப்ராயிமே இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உம்மை விட்டே தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, எப்ராயிமே இஸ்ரவேலே ஹல்லேலூயா உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி. எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்திலே எழுப்பி நின்று ஹல்லேலூயா. செல்ல பிள்ளையாய் உங்க மடியிலே நான் வாழ்கிறேன், எதுவும் என்னை பிரித்திடவே முடியாது, எதுவுமே என்னை பிரித்திட முடியாது. கைகளை தட்டி பாடிக்கொண்டே செல்ல பிள்ளையாய் மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே, எதுவும் என்னை பிரித்திட முடியாதே. எப்ராயிமே அப்பா நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிம் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். கரங்களை தட்டி அந்த மகிமையானது, கரங்களை தட்டி அந்த உன்னதமான தேவன், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் என்னை ஒரு நாளும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. பெற்ற தகப்பனே கைவிட்டாலும், தாய் கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ளுகிறதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. உதவிக்காக போன, ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு போன அந்த மனுஷன் கைவிடும் போது கர்த்தர் வாக்கு கொடுத்தார், இல்ல அந்த மனுஷன் உன்னை கைவிடுவது நல்லதுப்பா, அந்த மனுஷன் உன்னை கைவிட்டது நல்லதப்பா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குறதற்கு சித்தம் கொண்டேன், உன் தலையை உயர்த்துறதுக்கு நான் சித்தம் கொண்டேன், நான் ஒரே ஒருத்தனா இருக்கையில் உன்னை அழைச்சு உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருக பண்றதுக்கு நான் சித்தம் கொண்டேன். அதனால அப்படி சித்தம் வச்சிருக்கிறதுனால, அந்த விருப்பத்தை வச்சிருக்கிறதுனால கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மனிதன் உன்னை கைவிட்டது நல்லது, அந்த சூழ்நிலை கைவிட்டது நல்லது. கர்த்தருடைய திட்டம் வித்தியாசமானது, கர்த்தருடைய திட்டம் பெருசானது. நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தினி, நல்லவர் நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் 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 ஆண்டவரே, நல்லவர். முழு பலத்தோடு கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீர் எங்களுக்கு நல்லவரா இருக்கிறதற்காக நன்றி. நீங்க இல்லாம எப்படிப்பா நாங்க வாழ முடியும்? நீங்க இல்லாம இந்த உலகத்துல எங்களால வாழ முடியாது, நீங்க இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. நீங்க எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. யார் எங்களை கை விட்டுட்டு போனாலும் நீர் எங்களை விட்டு விலக மாட்டேன்ற ஒரு வாக்குத்தத்தத்தை நித்திய உடன்படிக்கையாய் எங்களுக்கு நீர் உறுதிப்படுத்தி கொடுப்பீராகப்பா. நன்றி நன்றி நன்றி. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவெல்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க தான் எனக்கு சத்தமாய், நீங்க தான் எனக்கு சத்தமாய் ஆராதிப்போ, நீங்க தான் எனக்கு மனசார சொல்லுங்க, நீங்க தான். அப்பா பார்த்து சொல்லு, என் தந்தை என் அன்னை என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான். சத்தமா முழு பலத்தோடு அப்படியே ஆராதிப்போ, நீங்க தான் ஐயா, நீங்க தான் எனக்கு எல்லாம். அப்பா பார்த்து சொல்லு, நீங்க இல்லாம என்னால மனசார என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லா, ஆமாப்பா, உங்க பிரசனை எனக்கு வேணும், உங்க மகிமை எனக்கு வேணும், உங்க கிருபை எனக்கு வேணும், என்னால இருக்கவே. நீங்க தான் எனக்கு
இயேசுவே. நீங்க சொல்லுங்க மகள், ஆராதிப்பேன். இயேசுவே. இன்பமோ துன்பமோ, இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க பிரதர். இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. I love you Lord. நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, பின்தொடர்வேன் இயேசு. அப்பா ஹalleluya. பின்தொடர்வேன் இயேசுவே. சொல்லுவ வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, சத்தமான மரியத்தை எட்டும் போது கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் கரங்களை தட்டி, முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி பின்தொடர்வே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி தருகிற கர்த்தர் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் உன்னை அது அணுகாது. இந்த பிரச்சனை உன்னை அணுகாது. உன்னை காப்பதற்கும் உன்னை நடத்துவதற்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இந்த ஆராதனையிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அநேகரை அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். வானத்திலிருந்து ஒரு அக்கினி துகள், ஒரு அக்கினி, ஒரு தேவனுடைய அக்கினி, அக்கினிமயமான நாவுகள் இப்பொழுது ஒவ்வொருவர் மேல். நன்றி அப்பா, நன்றி. ஓ ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உம்மை போல நல்ல தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் இல்லையே. கையை உயர்த்தி இயேசு போல நல்ல தேவன். சொல்லுங்க. யாரும் இல்லையே. உங்க முகத்தை வானத்துக்கு நேராய்ப்பார். உம்மை போல ஏசப்பாட்ட சொல்லுங்க. வாலிப தங்கச்சி உண்மையா கர்த்தரை ஆராதிப்பான். தம்பி உண்மையா ஆண்டவர் ஆராதிப்பான். மனப்பூர்வமா ஆராதிப்பான். நல்ல தேவன் அப்பா. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல கவனிங்க. ஹalleluya. பெதஸ்தா குளத்துல எத்தனையோ பேர் இருந்தாங்க.
எத்தனையோ பேர் பெதஸ்தா குளத்துல இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த நிறைய பேருக்கு விடுதலை கிடைக்கல. நிறைய பேர் ஏமாற்றத்தோட தான் திரும்பி போனாங்க. நிறைய பேர் காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து போனாங்க. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தன்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய முடிவு பண்ணிட்டான். எனக்கு எத்தனை வருஷம் ஆனாலும், என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லைன்னாலும், என்னுடைய முயற்சியை நான் விடுவ போறது இல்லை. முழு மனசோட அந்த பெதஸ்தா குளத்தருகே விடுதலைக்காய் காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் அந்த குளத்துல அவன் இறங்கும் போது நிறைய பேர் கிண்டல் தான் பண்ணாங்க. நீ இந்த மாதிரி போய் விழுந்து என்ன பண்ண போற? நீ விழுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் விழுவான்னு உனக்கு தெரியாதா? எத்தனையோ பேர் அவனை ஏளனமாய் பார்த்தார்கள். எத்தனையோ பேர் அவனை ரொம்ப கேவலமா பார்க்கிறாங்க. ஆனாலும் அந்த மனுஷன் இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பா ஒரு நாள் இந்த இடத்திலிருந்து நான் விடுதலையோடு தான் திரும்பி போவேன். நிச்சயமா ஒரு நாள் இந்த இடத்துல இருந்து நான் விடுதலையோடு தான் திரும்பி போவேன். அந்த விடுதலையோட திரும்பி போவேன்ற அந்த தரிசனம் அவனை சும்மா இருக்க விடல, அவனை அமைதியா இருக்க விடல. நான் நம்புறேன் இந்த ஆராதனையில ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார். சிலர் மேல இறங்கி இருக்கிறத நான் பார்க்கிறேன். சிலர் இன்னும் மனப்பூர்வமா நீங்க ஆராதிக்கணும், இன்னும் நீங்க விட்டு கொடுத்து ஆராதிக்கணும். நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, எருசலேமை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் நான் உங்களை ஆராதிக்கிற ஆராதனையை விட மாட்டேன். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அந்த வெற்றி கடந்து வருகிறது. அவனுடைய விசுவாசம் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஆண்டவரை கொண்டு வந்து பக்கத்தில் நிறுத்துமானால் உங்க ஆராதனை பரலோகத்திலே இருக்கிற தேவனை உங்க பக்கமாய் கொண்டு வந்து சேர்க்கும், உங்க பக்கமா கொண்டு வந்து விடும். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அதனால மனசார கையை உயர்த்தி சொல்லு, உம்மை போல சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல தேவன் யாரும் இல்லையே. உங்க சத்தம் உயரட்டுமே. எஸ், அப்படிதான். ஆமென். ஹalleluya. சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல நல்லதே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்கள சத்தமா வல்லதே
கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லு. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லு. அந்த மகிமையினால் நம்மை நிரப்புகிற தேவனுக்கு கரங்களை தட்டி. அவரை போல யாருமே இல்லைன்றத என் வாழ்க்கையில் அவர் நிரூபிக்க போறாரு. என்ன புரிஞ்சுக்க போறாரு, என்ன நடத்த போறாரு, என்ன காத்து கொள்ள போறாரு. ஸ்தோத்திரம். இதுவரையில என்னை காத்திட்ட கர்த்தர், இதுவரையில் என்னை தேற்றின கர்த்தர், இதுவரையில் என்னை புரிந்த கர்த்தர் இனியும் 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 என்ன புரிஞ்சு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு. இந்த ஆராதனுடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலையும் இறங்கி இப்பொழுது தேங்க்யூ ஜீசஸ். ஒரு அற்புதம், ஒரு அற்புதம். அந்நிய பாஷையில பேசினவர்களா, அபிஷேகத்திலே நிறைந்த அந்நிய பாஷையில கிருபை, வல்லமை 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 இப்பொழுது இறங்கி, இப்பொழுது இறங்கி அந்த செக்கினா மகிமை, அந்த செக்கினா மகிமை ஒவ்வொருவரையும் பற்றி பிடிப்பதாக. நன்றி 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 நன்றி. நீ செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி. உங்க பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் இவ்வளவு நேரம் எங்களோடு நீர் அசைவாடினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்ததற்காக நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா கால நீர் எங்களுக்கு தேவன். நீர் எங்களை மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்துவீர். மரண பரியந்தம் நீர் எங்களை நடத்துவீர். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. உங்க கரங்களில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களிலே பெருகுவீராக, நீர் எங்களிலே பெருகுவீராகப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.